இளந்தலைவர நிருபர்கள் கேட்கிறாங்க, விஜய் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போற என்ன கரெக்ட் வரட்டும், நல்லபடியா ஒரு கட்சியை நடத்தட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்ல, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொன்னார் இளந்தலைவர். திடீர்னு ஒருத்தன் வந்துருவானா இந்த ஆட்சிக்கு? வந்துருவ முடியுமா? அவன் அதிமுகவோட சேர்ந்தானா இல்லாம போயிருவான், காணாம போயிருவான். தனியா நின்றான்னா 7% 8% சீமான் எவ்வளவு ஓட்டு பிரிக்கிறானோ அதுதான் வரும். நீங்க 2016 எல்லாம் தனித்தனியா நின்னாங்கல்ல, 58 தென் மாவட்ட தொகுதிகள்ல சீமான் நின்னா அவனுக்கு 58 தொகுதியில கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட தொகுதியில இவனை காட்டுல நோட்டா ஜாஸ்தி வாங்கியிருக்கு. இதுதாங்க யதார்த்தம். இந்த சினிமா பார்க்க வந்த மாதிரி வந்த கூட்டங்கள் வாக்குக்கு வாக்கானவங்க. கலா யதார்த்தம், கலா அரசியல், வாக்கு அரசியல் இதெல்லாம் நிறைய உழைக்கணுங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் திமுக. இந்த திமுக தாண்டி எவனாலும் ஒரு மயிரம் புடுங்க முடியாது. நீ ஒரு மேடைய போடுற, அதுல நிக்கிற அப்படின்னா முதலமைச்சர் மரியாதையோட நீ குற்றச்சாட்டு சொல்லு. ஆட்சியில் அப்படி செய்யறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எந்த குற்றச்சாட்டை சொல்லு. அதை சமாளிக்கிறதுக்கு இது இருக்கு. அதுக்காண்டி தரம் தாழ்ந்த ஒரு முதல்வரை விமர்சனம் பண்றீங்கன்னா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் நாங்க. நீ பெரிய மயிரே நீ சொல்லுவ, அதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணுமா?